சென்னை மெரினா கடற்கரையில் சாலையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வச்சிருந்தாரு. சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த உறுதிமொழி கூட ஏற்கப்பட்டுச்சு. அந்த காட்சிகளை பார்ப்போம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸை விடு அப்படின்ற விழிப்புணர்வு வாசகத்தை எழுதி சைன் போட்டுட்டு முதலமைச்சர் விஜய் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தையும் தொடங்கி இருந்தார். ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற உயரிய நோக்கத்துடன் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த மகத்தான ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் உறுதியுடன் நம்மிடையே எழுச்சியோடு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் உறுதிமொழிக்கான கையெழுத்தையிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள். மக்களோட மக்களா சேர்ந்து மாரத்தான் ஓடி இருந்தாரு முதலமைச்சர் விஜய். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி வச்சு பொதுமக்களோட இணைஞ்சு இந்த மாரத்தான்ல அவர் ஓடி இருந்தாரு. அண்ணா நினைவிடத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரைக்கும் இந்த மாரத்தான் ஓட்டம் இருந்துச்சு. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு தின மாரத்தான்ல பங்கேற்றவர்களை முதலமைச்சர் விஜய் உற்சாகப்படுத்தி இருந்தார். கைத்தட்டி உற்சாகமூட்டின நிலையில ஆர்வத்தோட மக்கள்லாம் தங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்தாங்க. இந்த மாரத்தானில் ஓடினவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு சில இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ மாரத்தானில் பங்கேற்ற அந்த பெண் ஒருத்தவங்களுக்கு முதலமைச்சரே போய் அந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொடுத்திருந்தாரு. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். இந்த மேரத்தான் அப்போ இடையில முதல்வர் விஜய் ஓய்வுக்காக இடையில நின்னப்போ அவர் கூட அந்த மேரத்தான்ல கூட ஓடினவங்களும் பொதுமக்களும் அவர் கூட செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த காட்சிகளையும் நாம் இந்த நேரத்தில் பார்த்துடலாம். அடுத்தபடியாக இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தாரு முதல்வர் விஜய். எக்ஸ் தளத்தில் இந்த பதிவு இருந்துச்சு. அதாவது இளைஞர்களோட எதிர்காலத்தை பாதுகாக்க போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க எல்லாரும் உறுதியேற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு எடுக்கக்கூடிய என்ன மாதிரியான தீவிர நடவடிக்கைக்கும் பொதுமக்கள் முழுமையாக துணை நிற்கணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க இந்த பதிவு மூலமாக.
ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் அருளேகர் கூட இந்த போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு தொடர்பாக மக்களுக்கு கைகோர்க்க ஒரு அழைப்பையும் விடுத்திருக்காரு. போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க தமிழக மக்கள் வந்து கைகோர்க்கணும் அப்படின்னு தான் ஆளுநர் அருளேகர் அழைப்பு விடுத்திருக்கிறார். போதைப்பொருள் வந்து தேசத்தினுடைய எதிர்காலத்தை பலவீனப்படுத்துவதால விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு கூட ஆளுநர் அருளேகர் வலியுறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரத்தான் வந்து முதலமைச்சர் விஜய் பங்கேற்றது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் இந்த விழிப்புணர்வுக்கான இந்த மேரத்தான் அப்படிங்கிற போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுக்க இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு மேரத்தான் போட்டி நடந்திருந்துச்சு. இந்த காட்சிகளை கூட பார்க்குறோம். போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி நடந்த ஓட்ட பந்தயங்களில் பொதுமக்கள், இளைஞர்கள்னு திரளானவங்க பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தாங்க. போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு மேரத்தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து ரொம்பவே உற்சாகமாக பேசியிருந்தார். என்னன்னா, போதைக்கு எதிரான போராட்டம் வந்து வருடம் முழுவதுமே இருக்கும், இனி இளமையான ஆரோக்கியமான தமிழ்நாடு உருவாகும்னு ரொம்பவே உற்சாகமாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். தமிழ்நாடு முழுவதும் 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா கலெக்டர் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த கேம்பெயின், இந்த பிரச்சாரம் துவங்கியிருக்கோம். இது வருஷம் முழுதும் இருக்கும். ட்ரக்ஸுக்கு எதிரான போராட்டம். நம்மளுடைய யூத், நம்மளுடைய இளைஞர்கள் ஒரே ஃபோக்கஸ் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் வெல்த் கிரியேட்டிவிட்டி. பிரெயின் நல்லா இருந்தா தான் கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்ண முடியும். கிரியேட்டிவிட்டி இருந்தா தான் இன்னோவேஷன் பண்ண முடியும். இன்னோவேஷன் இருந்தா தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். பிரெயின் கரெக்டா இருந்தாலே எக்கனாமிக்கலா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.